பயங்கரவாதியால் துப்பாக்கியில் சுடப்பட்டு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் ராணுவ வீரர்களுக்காக சக ராணுவ வீரர்கள் மருத்துவமனைக்கு வெளியே நின்று கைகளை கோர்த்து தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி ஊக்கமாக ஜெபிக்கும் இந்த வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அமெரிக்காவில் வெள்ளை மாளிகைக்கு அருகாமையில் கடந்த நவம்பர் 26ஆம் தேதி திடீரென துப்பாக்கிச் சூடு நடைபெற்றது. இந்த கொடூர தாக்குதலில் அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு படைப்பிரிவு வீரர்களான 20 வயதான சாரா பெக்ஸ்ட்ரோம் மற்றும் 24 வயதான ஆண்ட்ரூ உல்ஃபே ஆகிய இருவரும் படுகாயமடைந்தனர். இந்த கொடூர பயங்கரவாத தாக்குதலை ஆப்கானிஸ்தான் நாட்டை சார்ந்த ரமனுல்லா என்ற பயங்கரவாதி நிகழ்த்தியுள்ளான். இந்நிலையில் படுகாயமடைந்த 2 வீரர்களும் மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டனர். அவ்வாறு அவர்கள் அனுமதிக்கப்பட்டிருந்த போது மருத்துவமனைக்கு வெளியே ராணுவ வீரர்கள் மற்றும் காவல் அதிகாரிகள் தங்களின் யூனிஃபார்மை அணிந்தவாறே ஒருவருக்கொருவர் கரங்களை கோர்த்து தங்கள் தலைகளை தாழ்த்தி படுகாயமடைந்த 2 வீரர்களும் சுகமடைய வேண்டும் என்று மிக ஊக்கமாக ஜெபங்களை ஏறெடுக்கின்றனர். இந்த காட்சிகள் தற்போது அனைவராலும் பகிரப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இந்த கொடூர தாக்குதலில் படுகாயமடைந்த சாரா பெக்ஸ்ட்ரோம் என்ற 20 வயதான தேசிய பாதுகாப்பு படை வீரர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். மற்றொரு வீரரான ஆண்ட்ரூ உல்ஃபே தற்போது உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார். இந்த செய்தி அனைவரையும் பெரும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உயிரிழந்த வீரரின் குடும்பத்தாருக்கு தேவன் தாமே ஆறுதல் அளிக்கும்படியாகவும் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வரும் வீரர் சீக்கிரமாக குணமடையும்படியாகவும் மேலும் இப்படிப்பட்ட பயங்கரவாத தாக்குதல்கள் நடைபெறாமல் இருக்கும்படியாகவும் நாம் அனைவரும் நம்முடைய ஜெபங்களில் நினைவு கூறுவோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த தகவலை தவறாமல் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். எங்களோடு இணைந்து பயணிக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.